ஆந்தனி ராபின்ஸ். லிமிட்ஸ் லீவ் இன் த பாடி, கிரேட்னஸ் லீவ்ஸ் இன் த மைண்ட். இவர் பிறக்கும் போதே ஒரு காலோட தான் இவர் பிறந்தாரு. அதுவும் இவரோட வெயிட் ஜஸ்ட் 3 பவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க இவரால் ஒழுங்கா நடக்க கூட முடியாதுன்னு. சின்ன வயசுல இருந்தே இவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க உனக்கு மற்றவங்கள மாதிரி ஒரு நார்மலான லைஃப் இருக்க போறது கிடையாது அப்படின்னு. இவர்கிட்ட இப்படி சொல்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் வை மீ அப்படின்னு கேட்காம வை நாட் மீ அப்படின்னு கேட்டாரு. இவரோட ஏஜ்ல இருக்கிற மற்ற பசங்களை 2 காலில் ஓடிட்டு இருந்தப்ப இவர் ஒழுங்கா நிக்க கத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நிக்க கத்துக்கிட்டாதானே பதிலடி கொடுக்க முடியும். இவர் ஹை ஸ்கூல் படிக்கும்போது ரெஸ்லிங் டீம்ல சேர்றாரு. இவரை பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க ஒத்த காலை வச்சுட்டு நீங்க என்னடா பண்ண போற அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இயர்ல இவர் விளையாடுற ஒவ்வொரு சிங்கிள் மேட்சும் தோத்துக்கிட்டே இருந்தாரு. எல்லாருமே சொன்னாங்க இது உன்னால முடியாதரா விட்டுரு அப்படின்னு. ஆனா நம்மளுக்குள்ளார ஒரு ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம நல்ல விதத்துல பயன்படுத்திக்கிட்டோம்னா அதை வச்சு எதை வேணாலும் ஜெயிக்க முடியும். ஸோ அதனாலேயே இவர் குவிட் பண்ணாம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கை போட்டு ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருந்தார். இவர் ஒரு இன்கிரெடிபிள் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி எடுக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு ஸ்டைலை டெவலப் பண்றாரு. அதுவும் ஆப்பனன்ட்ஸ் யாரும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவரை எது பலவீனமா காட்டுதோ அதை இவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு. இவரோட சீனியர் இயர்ஸ்ல இவர் ஜஸ்ட் மத்தவங்க கூட போட்டி மட்டும் போட்டுட்டு இருக்கல, இவர் எல்லாருமே தோக்கடிச்சு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. 2011 இவரோட 21வது வயசுல NCAA டிவிஷன் 1 ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 125 பவுண்ட்ஸ் வெயிட் கேட்டகரியில ஆப்பனன்ட் மேட் மெக்டோனஃப், இவருக்கு எந்த ஒரு டிசபிலிட்டியுமே இல்ல, அந்த மேட்சை ஆந்தனி ராபின்ஸ் ஜெயிக்கிறாரு. இவர் சும்மா ஜெயிக்க மட்டும் செய்யல, அன்டிஃபீட்டட் பிளேயரா மாறுறாரு. இவர் விளையாண்ட 36 மேட்ச்ல 36 மேட்சும் ஜெயிச்சு ஒரு மேட்ச் கூட தோத்ததே இல்லை. ஹி பிகேம் NCAA டிவிஷன் 1 ரெஸ்லிங் சாம்பியன். இவரோட சக்சஸ்க்கான மொத்த காரணமும் இவரோட பாடி கிடையாது, இவரோட அன்ஸ்டாப்பபிளான மைண்ட் செட். இது ஒரு டிசபிலிட்டியோட ஸ்டோரி கிடையாது, இது ஒரு டிசிப்ளினோட ஸ்டோரி. நான் திருப்பி சொல்றேன், கிவ் அப்பே பண்ணாதீங்க. உங்களோட ட்ரீம்ஸை குட்டியாக்கிட்டு உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணாம உங்களோட ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுங்க. உங்களோட மைண்டு தான் எல்லாமே. உங்களோட மைண்ட் மட்டும் குவிட் பண்ண மறுத்துருச்சுன்னா நத்திங் கேன் ஸ்டாப் யூ. அப்ப சரி, பாய்.